இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா, நல்லதே பழக்கு ஒரு மாற்றி வச்சு வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த வேஸ்ட்டான டயரு, நம்ம ரொம்ப தேஞ்சு போன டயர்லாம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுவோம். அதை வந்து நிறையா வச்சு கொளுத்தி விட்றது, எங்கேயாவது குப்பை மேட்டில் வீசிடுறது, இந்த மாதிரி நிகழ்வு தான் நடக்கும். இந்த டயரை போகி பண்டிகை ஒவ்வொரு வருஷமும் போகி பண்டிகை வரும்போது டயர்களை கொளுத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஆயுத பூஜைக்கு இந்த மாதிரி டயர்களை கொளுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்தும் ஒரு சமூக ஆர்வலர் சைட்லேருந்து இந்த மாதிரி கோரிக்கையெல்லாம் வைப்பாங்க. அந்த டயரை நம்ம எப்படி முறையாக பயன்படுத்தினாக்க இந்த மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான இந்த ஒரு அவேர்னஸ் இருந்தது. இதில் இந்த டயரில் எங்கேயோ பார்த்தீங்கன்னாலும் இது மாதிரி ஒரு இடத்துல கிடக்கு அப்படின்னு சொன்னாக்க இதுக்குள்ளே தண்ணி போய் தங்கிடும். அதுக்கான எக்ஸாம்பிள் இந்த 2 டயரில் தண்ணி கிடக்கு. இந்த இதெல்லாம் தண்ணி தங்குது. இந்த மாதிரி தங்கும்போது என்னென்னா, இந்த டயர் அப்படியே போட்டு வச்சுருக்கோம்னா இந்த டெங்கு கொசு உற்பத்தி ஆகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் வரும். இதனால் இதை எப்படி நம்ம மாற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த டயரை இந்த செடிகள் வளர்க்குறதுக்கு ஒரு ரவுண்டாக அந்த இடத்துல வச்சு அந்த இடத்துல மண்ணை போட்டு வைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சியாக இதை ஆரம்பித்து பண்ணுறோம். இதை ஒரு விழிப்புணர்வுக்கான பதிவாகவும் இதை பண்ணுறோம். எல்லாருக்கும் பயன்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காண்டியும் நான் என்னோடய இடத்துல நான் செய்கிறது, நான் பயன்படுத்தின டயரு, பைக் டயரு, காருக்கு உள்ளது, அது எல்லாமே நம்ம தோட்டத்தில் எக்ஸ்ட்ரா பக்கத்தில் கிடந்த டயரு எல்லாத்தையும் நான் ஒன்று சேர்த்து இதை நான் இது பண்ண போகிறேன். இதை பண்ணிவிட்டு இதை பார்த்து மக்களும் எல்லோரும் இதை மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த லீவ் நாளை வேஸ்ட் ஆக்காமல், சின்ன குழந்தைங்கள வச்சுட்டும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வீட்டில் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அதில் இந்த மாதிரிலாம் லீவ் நாளில் நமக்கு ஃப்ரீ டைமிங்கில் இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து நம்மளும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஆதரவு தெரிவிங்க. அவங்களுக்கும் நல்ல விஷயத்தை கொண்டு சேர்ப்போம் அப்படிங்கிற இதில் இந்த வீடியோ பண்ணுறேன். இதை முடிச்சுட்டு இதை எப்படியெல்லாம் நான் உருவாக்கி இந்த செடியை வைக்கிறேங்கிறதையும் கடைசியாக இந்த வீடியோ லிங்கில் ஃபுல்லாகவே கொடுக்க போகிறேன். எல்லோரும் பார்த்து பயனடைன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
தம்பி அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள். உங்கள் பேர் தான் குழி போடுறீங்களா? நீங்கள் உங்கள் பேர்? உங்கள் பேர்? நீங்கள் எந்த ஊர் நீங்களாம்? சரி ஓகே. எத்தனை படிக்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சரி. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா? ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட். என்னன்னு கேட்டால், இந்த டயர் இருக்குல்ல, இந்த டயரில் என்ன டயர்? ஒரு புதுசாக பழசா? பழசு. பழைய டயரில் நம்மளாம் எங்கே பார்த்துருப்பீங்க? எரிக்கிற இடத்துல, ரோட்டு கரையில் வேஸ்ட்டுன்னு சொல்லி தூக்கி கொண்டே போட்டுருவாங்கல்ல. அந்த மாதிரி கிடக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் வந்து தண்ணி எல்லாம் சேரும். நான் ஒரு டயர் எக்ஸாம்பிள் காட்டுறேன், இங்கே வாங்கல. இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி டயர் ஒரு இடத்துல வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி டஸ்ட் அடைஞ்சிருக்கும். இந்த மாதிரி உள்ள தண்ணி கிடக்கா, மழை பெய்யும்போது உள்ளுக்குள்ளே தண்ணி போய் அடைஞ்சிக்கிறோம். அந்த தண்ணி என்ன ஆகும்னு சொன்னாக்கா, பூமியில் கிடஞ்சி மண்ணில் கிடக்குன்னா உறிஞ்சு காஞ்சி போயிடும். இதில் கிடக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, காயவே காயாது, அந்த தண்ணி அப்படியே இருக்கும். அதனால் என்னென்னா, அதில் வந்து வாளாம்பூச்சி உருவாகும். வாளாம்பூச்சின்னு சொல்லிட்டு தண்ணி 4 நாளைக்கு மேலே இருந்துச்சுன்னா ஒரு பூச்சி உருவாயிடும். அதில் வந்து என்னென்னா பாக்டீரியாஸ் உருவாகும். இது கொசுக்கள் முட்டையிட்டு கொசு உற்பத்தி ஆகும். அதனால் மலேரியா, டெங்கு, காய்ச்சல் இந்த மாதிரிலாம் நிறையா வருது இல்லை, அது மாதிரிலாம் வரும். அதனால் இதை வந்து நம்ம பயனுள்ளதாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? என்ன ஒன்றுனா, போகி பண்டிகைக்கு அள்ளி போட்டு கொளுத்துவாங்க, இல்லைன்னா ஆயுத பூஜையை அள்ளி கொண்டு கொளுத்துவாங்க. அந்த மாதிரி கொளுத்துறதுனாலும் காற்று மாசாகி மேலே எவப்ரேட் ஆகி அது வேறு பிரச்சனையாக இருக்குது. அதனால் இது என்ன பண்ணுறோம்னா, நம்ம இது மாதிரி வேஸ்டான டயரை எடுத்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி முகப்பு இருக்குல்ல, பாதை, அந்த பாதையெல்லாம் இந்த மாதிரி அடுக்கி அதுக்குள்ளே மண்ணை போட்டு இந்த மாதிரி செடி வளர்த்துட்டோம்னா, இந்த இடத்துல மழை பெய்யும் போது இந்த மண்ணை அரிச்சுக்கிட்டும் போகாது. நம்ம இயற்கையை பாதுகாத்தது மாதிரி செடி வளர்க்குறதுக்கும் யூஸ் ஆகும், வீட்டுக்கும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு தான் இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ நீங்கள் பண்ணுறீங்க. ஒரு செடியை நடுங்க. முதல்ல உங்கள் பேர் என்ன? வைங்க. இந்த டெய்லி இந்த செடியை நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும். அப்படியே மண்ணள்ளி போடும், மண்ணை தள்ளி விடும். இங்கிட்டு போகும்போது வரும்போதெல்லாம் வந்திருக்கா, வளர்ந்துருக்கா என்னென்னு பார்த்துடணும். சரியா? நாங்கள் தண்ணி ஊற்றிடுவோம், அப்படியே இருந்தாலும் நீங்களும் பார்த்துட்டு போகணும். நல்லா அமுக்கிவிடு. ஓகே, இங்கே வா. செடி வச்சாச்சுன்னா தண்ணி ஊற்றணும். ஒரு செம்பு தண்ணி எடு. அதில் போய் ஊற்று. நல்லா மேலேருந்து தெளிச்சது மாதிரி ஊற்றணும், எல்லா பக்கட்டும். அப்படி தான் ஊற்றணும். ஒரு இடத்துல ஊற்றணும்னு சொன்னாக்கா புளி ஆகும். இந்த மாதிரி தெளிச்சது மாதிரி ஊற்றணும். இன்னும் நல்லா இன்னொரு செம்பு எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி தெளிச்சது மாதிரி ஊற்றிடுவேன். புரியுதுங்க? வா, புளி வச்சுக்க. எண்ணெய் கவுட் பண்ணேன். செப்பல்லாம் கழட்டி போட்டு மரியாதையாக வைக்கலாம். ஓகே ஓகே, சூப்பர். வந்து தண்ணி எடுத்துருவாங்க. இங்கே உங்கள் பேர்?
போட்டோமா? எடுத்துருவாங்க, செடி எடுத்துருவாங்க. ஆளுக்கு ஒரு செடி எடுத்துருவாங்க. அந்த செடி இருக்கா? அரளி வைக்க வேண்டாம். அந்த பூச்செடி அப்போ வச்சுடு பார்த்து. ஆளுக்கு ஒரு செடியாக வைங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஒரு செடி எடுத்துங்க. அண்ணா அப்படியே மண் எல்லாத்துலேயும் மண்ணில் கரெக்ட் பண்ணிட்டு வந்துரு. கரெக்டாக தம்பி, நீ அடுத்ததுக்கும் தண்ணி ஊற்றிரு தம்பி. ஓகே, அதேமாதிரி எல்லாத்துலேயும் மண்ணை கரெக்ட் பண்ண கண்ணா. தம்பி, நீ அடுத்ததுக்கு தண்ணி ஊற்று தம்பி.